காவியாவோட புருஷன் ரமேஷ் வெளிநாட்டுக்கு போனதால காவியா அவளோட மாமனார் மாமியார் வீட்டுக்கு வருகிறாள். காவியாவோட மாமனார் ராமசாமி. அவர் அமைதியானவர், ஆனா எல்லாத்தையும் கவனிப்பார். காவியாவோட மாமியார் லட்சுமி அம்மா. எப்ப பார்த்தாலும் காவியாவை திட்டிக்கிட்டே இருப்பாங்க. அந்த வீட்டில் இருந்த மாதிரி எல்லாம் இந்த வீட்டை இருக்கலாது. காலையில் 5 மணிக்கு எழுந்து செய்த சமையல் எல்லாம் நேரத்துக்கே முடிக்கணும். புரியுதா உனக்கு? சரிங்க அத்தை, நீங்க சொல்ற மாதிரியே செய்கிறேன். புது இடம் என்றதாலே எல்லாத்துக்கும் பழக நேரம் தேவைம்மா. காவியா, காவியா, இவ்வளோ நேரம் என்ன செய்யற? சமைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமே? இதோ அத்தை, எல்லாம் முடிஞ்சு சீக்கிரம் கொண்டு வரேன். இது செய்யத்தான் நமக்கு இவ்வளோ நேரமா? சி டூ, இது என்ன சாப்பாடு பிடிக்கவலமா இருக்குது? கறியில உப்பில்ல ஒன்றுமில்லை. இதைத்தான் என் பேன் இவ்வளோ நாளா சாப்பிட்டானா? சி டூ, உனக்கு சமைக்க தெரியுமா இல்லையா? என்று லட்சுமி அம்மா காவியாவை திட்டுறாங்க. காவியா அழுதுகிட்டே, எனக்கு சமைக்க தெரியும் அத்தை, இது புது இடம் என்றதால என்ன பொருள் எங்கே இருக்குன்னு தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க அத்தை. ஒரு நாள் லட்சுமி அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகுது. அப்போ காவியா அவங்க அவளை திட்டின எதையும் மனசுல வச்சுக்காம லட்சுமி அம்மாவை ரொம்ப நல்லா பார்த்துக்கிறா. அப்போதான் லட்சுமி அம்மாவுக்கு காவியாவோட மனசு புரிஞ்சது. தான் காவியா கிட்ட நடந்துக்கிட்ட விதத்தை எல்லாம் நினைச்சு தன் மேல கோவப்படுறாங்க லட்சுமி அம்மா. என் மருமக இவ்வளோ நல்லவளா இருக்கிறாள், நான் இவ்வளோ நாள் செய்த கொடுமை எதையுமே மனசுல வச்சுக்காம என்னை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிட்டா. அவ மனசு எனக்கு புரியாம போச்சு. அதுக்கப்புறம் லட்சுமி அம்மா காவியாவை தன் சொந்த மகள் போல பார்த்துக்கிறாங்க.